வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குலுக்கல் முறையில் வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கு 3 லட்சம் ரூபாயை கொடுக்க போகிறாங்க. இந்த குலுக்கல் பரிசு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, 2025ஆம் ஆண்டின் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசை அறிவிச்சிருக்காங்க. அரசின் டிஜிட்டல் இந்தியா மற்றும் நிதி உள்ளடக்கம் என்ற நோக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் எஸ்பிஐ வங்கி ஒரு சிறப்பு தீபாவளி திட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தங்களது ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்துள்ள அதிர்ஷ்டசாலிகளுக்கு அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்பிஐ தீபாவளி 2025 சலுகையானது ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி செயல்பாடுகளுக்கு அதிக கவனத்தை கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட ஒரு விளம்பர நிகழ்வாகும். இதில் பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தங்கள் ஆதார் இணைப்பை வெற்றிகரமாக முடித்த தகுதியான எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தானாகவே ஒரு அதிர்ஷ்ட குலுக்கல் முறையில் சேர்க்கப்படுவார்கள். இந்த குலுக்களில் தேர்ந்தெடுக்கப்படும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் பரிசு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிசாக 3 லட்சம் ரூபாய் நேரடியாக வெற்றியாளரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளி நேரத்தில் இவ்வளவு பெரிய தொகை கிடைப்பது பலருக்கும் கனவு நனவானது போல இருக்கும். அதனால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் பன்மடங்காக அதிகரிச்சிருக்கு. இந்த ஆதார் இணைப்பு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு பரிசை பெறுவதற்கு உங்களுடைய சேமிப்பு கணக்கு அல்லது நடப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த கணக்குகளோடு ஆதார் எண்ணை இணைத்திருப்பது அவசியம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த நிபந்தனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிபந்தனைகளுக்கு பின்னால் டிஜிட்டல் அடையாள சரிபார்ப்பு மற்றும் மோசடிகளை குறைப்பது என்ற இலக்கு இருக்கிறது. இந்திய அரசால் வழங்கப்படும் தனித்துவ அடையாள எண்ணான ஆதார் கார்டினை பயனாளிகள் துல்லியமாக அங்கீகரிக்கவும் உதவுகிறது. இதனால் இந்த பரிசு உண்மையான வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே போய் சேர்வது உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆதார் இணைப்பானது அரசு மானியங்கள், நேரடி பணப்பலன்கள் மற்றும் தடையற்ற டிஜிட்டல் வங்கி சேவைகளை பெறவும் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. எஸ்பிஐயோடைய இந்த குலுக்கல் முறையில் ஒரு வாடிக்கையாளருக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த செய்தி வெளியானதிலிருந்து நாடு முழுவதும் உள்ள எஸ்பிஐ கிளைகளில் ஆதார் இணைப்பை உறுதிப்படுத்தவும் அல்லது அக்கவுண்ட் தொடங்க வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக கூடியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, வெறும் பண வெகுமதி மட்டுமல்ல, வங்கியுடன் நாங்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கும் உறவை அங்கீகரிப்பதாகும் அப்படின்னு சில வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக தாமதித்திருந்த ஆதார் இணைப்பு பணியை இப்போதாவது முடித்து விட்டதாக நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. தீபாவளி பண்டிகையின் மங்களகரமான நேரமும் இந்த சலுகைக்கு கூடுதலான உணர்வுபூர்வமான மதிப்பை கொடுத்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் இணைப்பை இன்னும் முடிக்காதவர்களுக்காக எஸ்பிஐ இந்த நடைமுறையை மிகவும் எளிமையாக்கி இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிளைக்கு சென்று ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை கொடுத்து இணைப்பை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவும் இதை செய்யலாம். அது எப்படின்னா, எஸ்பிஐயின் ஆன்லைன் போர்ட்டல் அல்லது யோனோ ஆப் செயலி மூலமாகவும் சில நிமிடங்களில் ஆதார் எண்ணை இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு முடிந்த பிறகு வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி, அதாவது எஸ்எம்எஸ் மூலம் உறுதிப்படுத்துவாங்க. அது அனுப்பப்பட்டவுடன் அவர்கள் அதிர்ஷ்ட குலுக்களுக்கு தகுதி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தீபாவளி வாரத்தில் முதியவர்கள் மற்றும் ஆன்லைன் வங்கி சேவை குறித்து பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காக பல கிளைகளிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு உதவி மையங்களையும் எஸ்பிஐ அமைச்சிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆன்லைன் மோசடிகள் குறித்த அச்சமும் இருக்கிறது. இது குறித்து எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் மூலமாக மட்டுமே இந்த சலுகை குறித்த தகவல்களை எல்லாம் பார்க்கும்படி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை எல்லாம் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும், வங்கி ஊழியர் என்று கூறிக்கொண்டு தனிப்பட்ட வங்கி விவரங்களை யாரிடத்திலும் பகிர
ஏமாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 லட்சம் பரிசு ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மட்டுமே என்றாலும் ஆதார் இணைப்பு என்பது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் பயனளிக்கும் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாகும். எனவே ஆதார் இணைப்பை முடித்து டிஜிட்டல் வங்கி உலகில் பாதுகாப்பான அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற தகவலையும் SBI தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. மக்களே, வங்கி கணக்கோடு ஆதார் எண்ணை இணைப்பது இப்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3 லட்சம் ரூபாயை குலுக்கல் பரிசு மூலம் கொடுக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நீங்க SBI வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இன்னும் ஆதார் கார்டை இணைக்காம இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஆதார் கார்டை அக்கௌண்டோட இணைச்சிருங்க. நீங்களும் இந்த குலுக்கல் பரிசுல பங்கு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கான அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்சம் ரூபாயை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.